கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். தொடர்ந்து நான் நாவின் வல்லமை குறித்து காண்பிக்க இருக்கிறேன். சில வாரங்களுக்கு நாம் அதை பார்க்க போகிறோம். இங்க கர்த்தர் வார்த்தை சொல்லுது, மரணமும் ஜீவனும், லைஃப் அண்ட் டெத் எங்க இருக்குன்னு கேட்டா நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆகவே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சில மொழிபெயர்ப்பிருந்து இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நான் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமா? அது ரொம்ப முக்கியமா? ஏன் வாய் நான் என்ன வேணா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே சில பேர். நான் என்ன வேணா பேசுவேன். நான் பேசுகிற வார்த்தை மிக முக்கியமா? அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான்னு கேட்டா ஆமா, ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா, நீங்க பேசுகிற வார்த்தை ஒன்று ஜீவனை உண்டாக்கும் அல்லது மரணத்தை பிறப்பிக்கும். அவ்வளவு முக்கியம் நான் பேசுகிற வார்த்தை. திரும்ப கேட்கிறேன், நாம பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா ஆமா, நாம பேசுகிற வார்த்தை ஒன்று ஜீவனை பிறப்பிக்கும் அல்லது மரணத்தை பிறப்பிக்கும். ஜீவன் என்பது அதற்குள்ளாக வெற்றி, உயர்வு, பெருக்கம், நன்மை, சுகம், ஆரோக்கியம், தீர்க்காயுசு எல்லாம் உள்ள வருது. மரணத்துக்குள்ள லிட்டரலா மரணத்தை மாத்திரம் குறிக்கல, அதையும் குறித்தா கூட அதுக்குள்ள எல்லா விதமான தோல்வியும், பயமும், சந்தேகமும், குழப்பமும், குறைவும், எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களும் அந்த மரண சக்திக்குள்ளாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில பிறப்பிக்க போறோம் கேட்டா நாம் என்ன பேசுகிறோம் என்பது அதை நிர்ணயிக்கிறது. மரணம் பாதி ஜீவன் பாதி அப்படி கிடையாது. ஏதாவது ஒன்று மரணத்தை பிறப்பிக்கும், அப்படி இல்லைன்னா ஜீவனை பிறப்பிக்கும். தேர் இஸ் நோ நியூட்ரல் பாயிண்ட். ஒன்று இந்த பக்கம், அப்படி இல்லைன்னா அந்த பக்கம். நீங்க எத்தனை பேர் ஜீவன் பக்கமா இருக்கிறீங்க? நான் பேசுகிற வார்த்தை அவ்வளோ முக்கியம். சில மொழிபெயர்ப்பு நான் வாசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. என்ன மொழிபெயர்ப்பு நான் சொல்லலை, நிறைய மொழிபெயர்ப்பு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கவனிங்க, சரியா? பார்க்கலாமா? ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்குது, வார்த்தைகள் மரணத்தையோ ஜீவனையோ தரலாம். வார்த்தைகள் மரணத்தையோ ஜீவனையோ தரலாம். ஆகவே அதிகம் பேசுங்கள், நீங்கள் பேசுவதையெல்லாம் புசிப்பீர்கள். எப்படி சொல்லுது? வார்த்தைகள் மரணத்தையோ ஜீவனையோ தரலாம். ஆகவே நீ என்ன செய்யுங்க? பேச பாப்பேன், நீ பேசிடம் பாருவேன். அது மாதிரி என்ன சொல்லுது வசனம்? பேசிக்கப்பா, நீயே நல்லா பேசு, அதிகம் பேசு. நல்லா ஒன்று கவனிச்சுக்கோ, நீங்கள் பேசுவது எல்லாம் புசிப்பீர்கள். ஒரு பக்கம் ரொம்ப நல்ல விதமா தோணுது. வார்த்தைகள் எதை உண்டாக்குதுன்னு கேட்டா ஜீவனை உண்டாக்குது. அப்ப நான் என்ன செய்யலாம்? அதிகம் பேசலாம்ல, கரெக்டா? இன்னொரு பக்கம் வார்த்தைகள் மரணத்தை உண்டாக்குது. அப்ப நான் அதிகம் பேச அந்த பேரை சொல்லுது, வார்த்தைகள் மரணத்தையோ ஜீவனையோ தரலாம். ஆகவே அதிகம் பேசுங்கள், டாக் மச், நல்லா பேசுப்பா. ஆனா ஒண்ணு, நீங்கள் பேசுவதை எல்லாம் புசிப்பீர்கள். சொல்லுங்க, நான் பேசுவதை எல்லாம் புசிப்பேன். அடுத்த மொழிபெயர்ப்புல போட்டிருக்குது, ஜீவனையோ மரணத்தையோ தரும் வார்த்தைகளை நாவு பேசும். நாவு சும்மா பேசாது. எப்படி போட்டிருக்கு? ஜீவனையோ மரணத்தையோ தரும் வார்த்தைகளை நாவு பேசும். பேசுவதை விரும்புபவர்கள் அது கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இப்ப வாங்க பார்ப்போம், யாரெல்லாம் பேச ரெடியா இருக்கிறீங்க? நான் ரொம்ப பேச விரும்புறேன் பாஸ்டர். பரவாயில்ல, பேசிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒண்ணு, அது கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ரெடியா இருந்துக்கங்க. நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அதெல்லாம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது மொழிபெயர்ப்பு, வார்த்தைகளுக்கு ஜீவனையும் மரணத்தையும் தரும் வல்லமை உண்டு. மறுபடியும் சொல்றேன், வார்த்தைகளுக்கு ஜீவனையும் மரணத்தையும் தரும் வல்லமை உண்டு. எனவே நீங்கள் அதிகம் பேசினால் கவனமாக இருங்கள். கவனிக்கிறீங்களா? வார்த்தைகளுக்கு ஜீவனையோ மரணத்தையோ தரும் வல்லமை உண்டு. பவர் டு கிவ் லைஃப் ஆர் பவர் டு கிவ் டெத். எதுக்கு? நம்ம நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறபடினால, எனவே நீங்கள் அதிகம் பேசினால் என்ன போட்டிருக்கு? கவனமா இருங்க. நான்காவது மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு, நீங்கள் பேசுவது ஜீவனை காப்பாற்றலாம் அல்லது அழிக்கலாம். ஒன்று ப்ரிசர்வ் பண்ணும், அப்படி இல்லைன்னா டெஸ்ட்ராய் பண்ணும்.
எனவே உங்கள் வார்த்தைகளின் விளைவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க பேசின வார்த்தையோட விளைவுகளை, அதோட கான்சிக்வன்சஸ யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நீங்க தான் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நீங்க பேசுவது ஒண்ணு லைஃப காப்பாத்தலாம், அல்லது என்ன செஞ்சிடலாம்? அழித்து விடலாம். வாழ்க்கைய காப்பாத்தலாம், அல்லது வாழ்க்கைய அழித்து போட்டு விடலாம். 5வது நெகட்டிவ், ரொம்ப நெகட்டிவா இருக்குது. ஆனாலும் சொல்றேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கவலை மனுஷனை கொல்லுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவலை மனுஷன் என்ன செஞ்சிருமா? கொன்னு போட்டுருமா. அது மாதிரி இங்க போட்டிருக்குது. பேச விரும்புபவர்கள் விளைவுகளை அனுபவிப்பார்கள். தவறாக பேசினதினால் அநேகர் மரித்தும் போயிருக்கிறார்கள். தப்பா பேசுனதுனால அநேகர் என்ன பண்ணிட்டாங்க? மரிச்சே போயிட்டாங்க. 6வது மொழிபெயர்ப்பு இது கொஞ்சம் அற்புதமா வந்திருக்குது. வார்த்தைகள் கொல்லும், வார்த்தைகள் உயிர் கொடுக்கும், அல்லது வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கும். அவை விஷம் அல்லது கனி, நீங்கள் தேர்வு செய்யுங்கள். அப்படி போட்டிருக்கு. வார்த்தைகள் கொல்லும். சரி சொல்லுவாங்க இல்லையா? நான் இப்ப என்ன சொல்லிவிட்டேன்? நீ படிச்சு பெரிய, நீ ஊழியம் பண்ணி பெரிய, நீ எல்லாம் இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்? வார்த்தைகள் கொல்லும், வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கும். அவை விஷம் அல்லது கனி, நீங்கள் தேர்வு செய்யுங்கள். உங்களுக்கு விஷம் வேணுமா? விஷத்தை குடிக்க போறீங்களா? இல்ல கனியை புசிக்க போறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க? சூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் தேர்வு செய்யுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிற அதன் கனியை புசிப்பார்கள். லவ் டு டாக். பேச விரும்புகிறவர். எத்தனை பேர் பேச விரும்புறீங்களா? பேச விரும்புனா என்ன பேசணும்? அப்படின்னா என்ன பேசணும்? ஜீவனை பேசணும். நிறைய பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஜீவனை பேசணும், ஜீவ வார்த்தைகளை பேசணும், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசணும், பெருக்கத்தின் வார்த்தைகளை பேசணும், உயர்வை பேசணும், ஐஸ்வர்யத்தை பேசணும். பேச விரும்புறீங்களா? என்னால அடக்க முடியாது பாஸ்டர் அப்படின்னா ஒண்ணு செஞ்சிருங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர வார்த்தைகள் அதிகம் பேசுங்க. ஏன்னா நீங்க என்ன பேசுனீங்களோ அதை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். அதோட விளைவுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நீங்க தப்பிக்கவே முடியாது. நாம தப்பிக்கவே முடியாது. நம்ம பேசின வார்த்தையிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. சில காரியங்களை வர காண்பிக்க போறேன். நான் பேசுறேன் எனக்கு என்ன? நான் என்ன வேணா பேசுறேன் இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நம்மை சுற்றி ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது. நீங்க பேசுகிற வார்த்தையை எடுத்துதான் ஆவிக்குரிய உலகம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த வார்த்தைகளை ஆவிக்குரிய உலகம் டாக்குமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. அதை சேகரித்து கொண்டிருக்கிறது. அது மொத்தமா சேகரிச்ச பிறகு ஒரு டைம் வரும்போது அது கண்டிப்பா என்ன செஞ்சிடும்? வெளிப்படும். சரி, நீங்க சொல்றத பார்த்தா அதிகம் பேசவே கூடாது போலயே. நீங்கெல்லாம் சொன்னீங்க அதிகம் பேசலாம். நல்லது. முற்போக்கா புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா நான் அதிகம் பேசலாம். ஏன்னா மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள். நீங்க எதை பேச பிரியப்படுங்க அது கனி என்ன செய்வீங்க? புசிப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்து, ஆஹா நான் பேசுறத புசிப்பேன், நான் பேசுற விளைவுகளை நான் தான் அனுபவிப்பேன் அப்படி சொல்லும்போது நான் என்ன செய்ய போறேன்? கர்த்தர் வார்த்தையை பேச போறேன்னு சொன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்ல இது உங்களுக்கு பயம் உண்டாக்குச்சு அப்படின்னா, உண்மையா சொல்ல போனீங்கன்னா அநேகருக்கு என்னதுமா தோணும்? இனிமேல் நம்ம அதிகம் பேச கூடாது. இந்த சத்தியத்தை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நாவின் வல்லமை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பிரசங்கெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஏற்கனவே கேட்டிருக்கேன். இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற சொன்னீங்கன்னா அது மாத்திரம் போதாது. அது உங்களுக்குள்ள உண்மையிலேயே ஒரு கன்விக்ஷனை உண்டாக்கி இருக்கிறதா? நான் பேசுகிற வார்த்தை மரணத்தையோ ஜீவனையோ பிறப்பிக்கும். இந்த கன்விக்ஷனுக்கு நீங்க வரும்போது ஒரு முடிவு எடுப்பீங்க. நாம ரொம்ப பேச கூடாது, ரொம்ப அதிகம் பேச கூடாதுன்ற இடத்துக்கு செய்வீங்க, வருவீங்க. அதனால வேதம் ஒரு விஷயத்த சொல்லுது. ஆவிக்குரிய ஜீவத்துல நம்ம வளர்ந்துட்டோமா தேறிட்டோமா என்பது நிர்ணயிப்பது எதுன்னு கேட்டா நம்முடைய பேச்சு. நாம பேசுற பேச்சு தான் நாம ஸ்பிரிச்சுவலா எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கும் என்பதை நிர்ணயிக்கிறது. அங்க வாசிப்போம் போங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள்ல நிறைய அதிகாரங்கள் இருக்குது. அன்பை குறித்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அந்நிய பாஷை குறித்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம்.
சிலுவை குறித்து ஆழமா அறிந்து கொள்ளணும்னா ஏசாயா 53ஆம் அதிகாரம். இப்படி பல அதிகாரங்கள் இருக்கு பாருங்களேன். அது மாதிரி நாவ பத்தி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா மிக முக்கியமான அதிகாரம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம். அத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம். ஒரே நாள்ல நான் காண்பிக்க விரும்பல. ஆனா சொல்ல வர்ற வெளிப்பாட்டுக்கு ஏற்ற மாரி நான் வசனத்த எடுத்துக்கொள்கிறேன். அங்க போட்டிருக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்த வாசிப்போம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நல்லது. யாக்கோபு தன்னை என்ன செஞ்சுட்டாரு? சேர்த்துக்கிட்டாரு. அவர் ரொம்ப சரின்னு சொல்லல. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். வாசிப்போம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் எப்படி இருக்கானா? பூரண புருஷன். சொன்ன மாதிரி செய்கிற ஒரு ஆள் அவன் யாரு? பூரண புருஷன். அது யாரை குறிக்குது? பூரண புருஷன் இயேசுவை குறிக்குது பாருங்க. அதுதான் நம்முடைய கோல். அப்ப வேதம் ஒண்ணு சொல்லுது, ஒருத்தன் ஆவிக்குரிய ஜீவித்துல வளர்ந்துட்டான், தேறிட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் சொல் தவறாதவன், சொன்னா அதன்படி செய்கிறவன். இன்னும் சொல்ல போனா அவன் சொன்னா அப்படி நடக்கும் என்பதை நம்புகிறவன். அதை நம்பாத வரைக்கும் அவன் இஷ்டத்துக்கு என்ன செய்வான்? பேசிக்கிட்டே இருப்பான். அவனுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வருது, நான் பேசுனா அப்படியே ஆகும்னு அந்த மனுஷன் நம்புறான். அப்படி அந்த வெளிப்பாடு வந்த பிறகு அவன் அதிகம் என்ன செய்ய மாட்டான்? பேச மாட்டான். வார்த்தைகளை தெரிந்து பேசுகிற ஒரு ஆளாக மாறி விடுவான். ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம வளர்ந்துட்டோமா என்பதை நிர்ணயிப்பதுன்னு கேட்டா நம்முடைய பேச்சு. அங்க வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. எத்தனை பேர் இங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசு ஆண்டவரா ஏற்றுக்கொண்டிருக்கீங்க இல்லையா? சரியா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்டியா இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு போட்டிருக்கு. அதனால நம்ம எல்லாம் தேறிட்டோம்னு என்ன செய்யல? வேதம் சொல்லல. கிறிஸ்துவுக்குள்ள என்னோட ஆவிக்குரிய நிலைமை நான் புது சிருஷ்டி, அதை நான் நம்புறேன். ஆனா ஆள் மாற வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்க பவுல் சொல்றாரு, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி பேசுகிறேன். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க? குழந்தைகளாக இருக்கிறீங்க. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, அதை வச்சு நீங்க ஆவிக்குரியவங்களா இல்லைன்னு என்ன நிர்ணயிக்க முடியாது. பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்ந்துட்டோம் என்பதை ஏஜ வச்சு, வயதை வைத்து நிர்ணயிக்க முடியாது. ஒருத்தவங்களோட மெச்சூரிட்டியை அதிக வருஷம் ஆயிருச்சு, இவங்க மெச்சூர் ஆயிட்டாங்கன்னு நிர்ணயிக்க முடியாது. நீங்க மெச்சூர் ஆகுறதுக்கும் காலத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சரியா சொல்ல போனா உண்மைதான். காலமாக ஆக மெச்சூர் ஆகுன்னு சொல்லுவோம், உண்மைதான். ஆனா காலமாகியும் மாறாமல் இருக்க முடியும். எத்தனை பேர் கவனிச்சுட்டே வர்றீங்க? எத்தனை பேர் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர விரும்புறீங்க? வேதம் ரொம்ப பிரதானமா காமிக்கிற காரியம். தேவனை வேதம் பூரண புருஷன் சொல்லுது. ஏன் பூரண புருஷன் சொன்னா, சொல் தவறாதவர். வள நிறைய பேசுறது இல்ல, பேசும்போது தெரிந்தெடுத்து பேசுகிறவரா இருக்கிறார். எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையாதான் ஆரம்பிக்கிறோம், அதுல மாற்றம் கிடையாது. நம்ம எல்லாரும் அநேக விஷயங்கள்ல தவறுகிறோம். நீங்க தப்பாக்கும், நாங்க சரியாக்கும் அப்படின்னு இடத்துல நம்ம இல்ல. ஆனா கற்றுக்கொள்ள வேணும். குழந்தையாதான் என்ன செய்யறோம்? ஆரம்பிக்கிறோம். அதை எது நிர்ணயிக்குதுன்னு பாருங்களேன். அங்க வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த வாலிபர்கள், திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆக போகிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது ரொம்ப பிரயோஜனமான ஒரு சத்தியம். ஏன் கவனிங்களேன், நம்ம வாழ்க்கை சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை ஒரு லெவல் இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம பேசின வார்த்தைகள் அல்லது பேசாத வார்த்தைகள். அதான் காரணம். இது ரொம்ப உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாகும். இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மெச்சூர்டா இருப்பீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. நீங்க போட்டு வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். அப்ப ஒருத்தர் குழந்தையா இருக்கானா மெச்சூர் ஆயிட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். நிறைய குழந்தைகள் இப்ப பேசிட்டு இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுற என்ன செய்யாது? நமக்கு புரியவே புரியாது. மழலை பேச்சுன்னு சொல்றோம், குழந்தைய போல பேசுறாங்க. அதே மாதிரி நான் பேசுறேன் என்ன யோசித்து பாருங்களேன். அது மாதிரி நீங்க பேசுற என்ன யோசித்து பாருங்களேன். ஐயய்ய, இல்ல வளரவே இல்ல
அப்ப நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். இம்மெச்சூரா இருக்கிறேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்ப குழந்தையா இருக்கிறதுக்கும் புருஷனா இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. எதுல வித்தியாசம்னு கேட்டா, நான் பேசுற பேச்சு. பேச்சு மாறிடுச்சு. என் சிந்தனை மாறிடுச்சு. ஒரு குழந்தைக்கும் ஒரு புருஷனுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, குழந்தை பேசுறதுக்கும் புருஷன் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்முடைய மெச்சூரிட்டிய, நம்முடைய வளர்ச்சியை நிர்ணயிப்பது நாம பேசுகிற பேச்சு. பக்தி விருத்திக்கு ஏதுவா பேசணும். சிலர் பாத்தீங்கன்னா, பாஸ்ட் இன்னைக்கு பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் யார கண்டாலும் ஒரு முறைச்சிட்டு என்ன செஞ்சிருவோம், நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். வச்சா குடும்பி அந்த மாதிரி மாறிடுவாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். சமநிலை ரொம்ப முக்கியம். சரியா எடுத்துக்கொள்ளணும். ஆனா புரிந்து கொள்ளணும். நான் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமான்னு கேட்டா, ஆமா முக்கியம். ஏன்னா அது ஒண்ணு மரணத்தை பிறப்பிக்கும், அப்படி இல்லைன்னா ஜீவனை பிறப்பிக்கும். இயேசுவ பூர்ண புருஷன் சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, சொல் தவறாதவர். அவர் சொன்னா அப்படியே ஆகும். அவர் அதிகம் பேசாதவர். பேசுனா அதுல எப்பவுமே ஜீவன் தான் இருக்கும். வேதத்துல ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு பிரதானமான வெளிப்பாடு நமக்கு வேணும் அப்படின்னா, அந்த வார்த்தை, அந்த காரியம் பைபிள்ல முதல்ல எங்க சொல்லப்பட்டிருக்கோ அங்க போய் பார்க்கணும் பாரு. அந்த வார்த்தை பைபிள்ல எங்க முதலாவது சொல்லப்பட்டிருக்கு, அந்த காரியத்தை குறித்து முதலாவது எங்க வருகிறது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ரத்தம், ரத்தத்தை குறித்து ஒரு பிரதானமான வெளிப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க போகணும்? ரத்தன்ற வார்த்தை பைபிள் எங்க முதலாவது போட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல ஆபேல் ரத்தம் என்ன செஞ்சுச்சு? தேவனை நோக்கி கூப்பிட்டது. அப்ப ரத்தத்தை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு. ரத்தம் என்ன செய்யும்? பேசும். பைபிள் முழுவதும் ரத்தத்தை பத்தி வெளிப்பாடு போட்டிருக்கு. இருந்தா கூட முதலாவது ரத்தம்ன்ற வார்த்தை எங்க வருதோ அங்க பார்க்கும்போது ஒரு பிரதானமான வெளிப்பாடு உண்டாகும். அப்படி பார்க்கும்போது பிளட் என்ன செய்யும்? பேசும். இன்னைக்கு பூமியில சிந்தப்படுற எல்லா ரத்தமும் என்ன செய்யும்? பேசுகிறது. ரத்தப்பழி இருக்கிறது. அது மாதிரி பைபிள்ல பிசாச குறித்து அறிந்து கொள்ளணுமா? பைபிள்ல பிசாசு பத்தி முதல்ல எங்க வருது? பைபிள் போட்டிருக்கு, அந்த சர்ப்பம் தந்திரமுள்ளதா இருந்தது. பிசாசுக்கு வல்லமை கிடையாது. என்ன இருக்குது? தந்திரம். வஞ்சிக்கிறவன். அந்த மாதிரி நாவை குறித்து, நாம பேசுகிற வார்த்தையை குறித்து பைபிள்ல எங்க முதல்ல போட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது பிரதானமான ஒரு வெளிப்பாடை உண்டாக்கும். அது நமக்கு ஒரு சிறந்த வெளிப்பாடு கொடுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரியா? பைபிள்ல போட்டிருக்கு, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்புறம் போட்டிருக்கு, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னு போட்டிருக்கு. அப்ப என்னங்க, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அப்புறம் பார்த்தா எப்படி போட்டிருக்கு? ஒழுங்கின்மை வெறுமையா இருக்கான்னு போட்டிருக்குன்னு கேட்டா, அந்த 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் மத்தியில பல கோடி வருஷங்கள் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. சரியா? அது வேற தியரின்றாங்க. இப்ப நமக்கு தேவையில்லை. சரி, இங்க ஆரம்பிப்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்துல போட்டிருக்குது, தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்று சொன்னார், அது அப்படி ஆயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. இந்த நாக்கு எதுக்கு? இந்த வாய் எதுக்கு? இந்த வார்த்தை எதுக்கு? அப்படி ஒரு மிக பிரதானமான வெளிப்பாடு. நமக்கு நாவுனா எதுக்கு? என்ன தோணும்? குழம்பு வச்சுட்டு, மீன் குழம்பு வச்சுட்டு நைட்டா எடுத்து, அல்லது 65 பொரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே போய் 2 எடுக்கிறது. அதை எடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறது. நாவுன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணுது? ருசி பாக்குறதுக்கு. ஆனா பைபிள் அப்படி போடல. நாவை பத்தி முதல்ல போட்டிருக்கு, வாயை பத்தி முத போட்டிருக்கு, வார்த்தையை பத்தி முத போட்டிருக்கு. வெளிச்சம் உண்டாக்கடவது என்று சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. அப்படியானால் வார்த்தை குறித்த ஒரு மிக பிரதான வெளிப்பாடு, வார்த்தை சிருஷ்டிக்கும். வார்த்தை என்ன செய்யும்? சிருஷ்டிக்கும். வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. நீங்க கொஞ்சமா நம்புனீங்கன்னா இஷ்டத்துக்கு பேசுவீங்க. நீங்க உண்மையான இந்த வெளிப்பாடை புரிந்து கொள்வீர்கள் என்றால் அதிகம் பேச மாட்டீங்க. பேச என்ன செய்யுங்க? கத்துற வார்த்தையை பேச ஆரம்பிப்பீங்க. நீங்க பேசுற வார்த்தை கொஞ்சம் கவனம் வந்துடும் உங்களுக்கு. ஏன் தெரியுமா? நீங்க இந்த சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டீங்க. நான் பேசுகிற வார்த்தை அது என்ன செய்யும்? கிரியேட் பண்ணும். வார்த்தையினுடைய பிரதானமான வெளிப்பாடு, அதுக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. ஏன்னா தேவன் முத பேசினார். என்ன பேசினாரோ அதை என்ன செஞ்சிருச்சு? அது உண்டாக்கி விட்டது. தனியா இருக்கும்போதும் சரி, வீட்டுல இருக்கும்போதும் சரி, இஷ்டத்துக்கு பேசுறோம் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க.
நீங்கள் பேசி பேசி உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க ஒரு காரியத்த ஆவிக்குரிய உலகம் உங்களுக்காக சிருஷ்டிப்பதற்காக நீங்க என்ன செஞ்சுட்றீங்க? மெட்டீரியல சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறீங்க. ரொம்ப கஷ்டமாக்கும். இந்த காரியம் மாறாதாக்கும். இது இவ்வளதான் ஆக்கும். இது தோல்வியில முடிய போதாக்கும். கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்றீங்க? நீங்க பிசாசுக்கு நீங்க தான் வார்த்தைய அப்படிப்பட்ட வாழ்க்கைய உருவாக்குவதற்கு என்ன செய்றீங்க? மெட்டீரியல்ஸ சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் கர்த்தர் வார்த்தைய பேசுறீங்க. நான் இப்போது இருக்கிற பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவேன்னு பேசுறீங்க. பாஸ்டர் தேவன் சொன்னாரு. அது உடனே அப்படி ஆயிற்று. நான் சொன்னா அப்படி ஆக மாட்டேன்டுதே. நாம இன்னும் என்னவா மாறல? அந்த லெவல்ல ரீச் பண்ணல. இது புரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க பேசுறது ரொம்ப கவனமா மாற ஆரம்பிச்சிரும். அதான் சொல்றது. நம்ம இயேசுவை போல மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் என் வாழ்க்கையில பார்த்தது. ஆவிக்குரிய ஜீவத்துல இந்த மனுஷன் நன்றாக வளர்ந்து விட்டார், தேறி விட்டார் என்பத அப்படிப்பட்ட மனுஷர்களை பார்க்கும்போது நாம கண்டுபிடிக்கிற முதல் காரியம் அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க. மறுபடியும் சொல்லவா? ஆவிக்குரிய ஜீவத்துல தெம்ப தேறிட்டாங்க அப்படின்னு நம்ம யாராவது பார்த்தோம் அப்படின்னா, உங்க லெவல்ல போயிட்டாங்களே, கர்த்தர் பக்கம் நெருங்கி போறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம உத்து பார்க்கும்போது ஒண்ணு தெரிஞ்சிரும். அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் பேசினாலும் ஜீவனா இருக்கும். இது ஒருத்தர மாத்தி ஒருத்தர் கம்பேர் பண்றதுக்காக நீங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இல்ல. நம்மை நாமே நிதானித்து இதற்கு நேராக நம்ம பர்சீவ் பண்ணணும். சில ஆளுக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிரசங்கம் பாஸ்டர் இந்த அவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்காராக்கும். உனக்கு தான் ஆக்கும். இதுலயே இருக்குது. நம்ம மாறுவோம். அதெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? யோசித்து பாருங்களேன். உங்க வீட்டுக்குள்ள, நம்முடைய குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு எதிர்மறையான வார்த்தையுமே இல்லை. அந்த குடும்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உங்களை குறித்து தவறாக பேசவே இல்லை. அதிகாரத்துல உள்ள நீங்க ஒரு பாஸ்டரா இருக்கிறன்னா, பெற்றோரா இருக்கிற நீங்க உங்க பிள்ளைகள் மீது, என் பிள்ளைகள் மீது, இந்த சபையின் மீது நான் எந்த எதிர்மறையான வார்த்தையும் சொல்லவே மாட்டேன். யோசித்து பாருங்கள். நல்லா கவனிங்களேன். நீங்க சபைக்கு தொடர்ந்து வந்தாலே நன்மை நடக்கும். அநேகருக்கு வியாதி மறைந்து போயிருக்கு இயேசு நாமத்தினால. ஏன் தெரியுமா? நீங்க அந்த அட்மாஸ்பியர் உட்கார்ந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்க வரும்போது உங்க மேல கர்த்தர் வார்த்தை சொல்லப்படுகிறது. அத கர்த்தர் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு. அட்மாஸ்பியர். இன்னைக்கு ஒரு பிரதானமான வெளிப்பாடு. நான் பேசுறேன்னு சொன்னா, நான் ஒன்றை சிருஷ்டிக்கிறேன். நான் ஏதாவது பேசுனேன்னா, என் வாழ்க்கையில தேவனோ அல்லது பிசாசோ ஒரு காரியத்தை உண்டாக்குவதற்கு நான் மெட்டீரியல் என்ன செய்றேன்? சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்தா வாங்கிக்கங்க. இந்தாங்க வாங்கிக்கங்க. பிடிச்சுக்கங்க. இத எடுத்து அப்படி வேலை செய்யுங்க. சரி. எத்தனை பேர் இங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டுட்டோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த அற்புதம் கூட எங்க தூங்குச்சு? நம்ம நாவில தான் அது தூங்குனது பாருங்க. அங்க வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு போவோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எல்லாம் சொல்லுங்க. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? அப்ப என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்க வாயில அறிக்கை பண்ணிருப்பீங்க. என்ன அறிக்கை பண்ணிருப்பீங்க? அப்படி கொஞ்சம் மேல வாசிங்க. 9ஆம் வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 2 காரியம் வருது. ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? இருதயத்துல விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிச்சேன்? தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். இயேசு என் பாவத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரு. அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் தமது வல்லமை அனுப்பி அவர் உயிரோடு எழுப்பினார் என்று நான் இருதயத்துல விசுவாசிச்சதுனால உள்ள நீதி உண்டாச்சு. நீதி உண்டானா பத்தாது, விசுவாசா பத்தாது, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். நான் ஒண்ணு பண்ணேன். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்தேன். சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர் அறிக்கை பண்ணேன். சொன்ன மாத்திரத்துல பெரிய அற்புதம் நடந்துருச்சு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச, என் பழைய மனுஷனை, பழைய ஆவிய, என் கல்லான இருதயத்தை எடுத்து போட்ட தேவன் புது இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டித்திருக்கிறார். நான் புதுசா பிறந்துட்டேன். சரி. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டவங்க தான் பக்கத்துல கேளுங்க. உங்க வாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? கேளுங்க. உங்க வாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? ஆள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. மரிச்சா பரலோகம் போயிரும். அதை பத்தி பிரச்சனை இல்ல.
ஆனா அந்த பூமியில வெற்றி வாழ்க்கை வாழணும்னா உங்க வாயி, உங்க நாவு ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? உங்க நாவு சுகமாயிருக்கிறதா? எத்தனை பேர் நீங்க உங்கள தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷனாக நினைக்கிறீங்க? சரியா? நீங்க ஒரு குட்டி தேவன் எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் பேசினா நடக்கும். நான் சொன்னா நடக்கும். அப்ப நான் என்னுடைய வேலைய குறித்து ஒரு எதிர்மறையா சொல்லக்கூடாது. சுத்தி இருக்கவன்லாம் சொல்லலாம். இந்த வேலை பார்த்து என்ன? இந்த தொழில் செஞ்சு என்ன? இங்க ஊழியம் பண்ணி என்ன? ஏதோ சொல்லலாம். நான் சொல்லக்கூடாது. நான் சொன்னா அப்படியே நட நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க சொன்னா அப்படி நடக்கும் என்று. சொல்லுங்க, நான் சொன்னால் அப்படியே நடக்கும். அப்ப வாய் ரட்சிக்கப்படுறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் பாருங்க. அவங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க. பார்வோன் கரத்துக்கு கீழ இருந்தாங்க. தேவன் அவர்கள சந்தித்தாரு. நிறைய அற்புதங்கள பண்ணாரு. விடுதலையாகவே முடியல. கடைசியா ஒரு விஷயத்த செஞ்சாரு. ஆட்டுக்குட்டிய அடிக்கும்படி சொன்னார். ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. எல்லாரும் என்ன செய்யப்பட்டாங்க? பார்வோன் கரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 6 லட்சம் குடும்பமும் இந்த 30 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா எல்லாரும் கானான் தேசத்தை பிரவேசிக்கவில்லை. ஏன்னா ஆள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா வாய் என்ன செய்யப்படல? ரட்சிக்கப்படல. அங்க விட்டுட்டாங்க. யெகோவா தெய்வத்தை வணங்குனாங்க. அந்த ஆட்டுக்குட்டி மேல விசுவாசம் வச்சு ரத்தத்தை எடுத்து பூசுனாங்க. உள்ளேயே தரித்திருந்தாங்க. நியாய தீர்ப்புக்கு தப்பிச்சுக்கிட்டாங்க. வெளியே வந்துட்டாங்க. நல்லதுதான். ஆனா இந்த பிரயாணத்துல பாத்தீங்கன்னா அவங்க வாய் என்ன செய்யல? மாறவே இல்ல. நாவு மாறவே இல்ல. நாவு ரட்சிக்கப்பட இல்லை. அவங்க சொல்றாங்க. வாசிப்போம். என்னாகும் 14ஆம் அதிகாரத்துக்கு போவோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்துப்போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்துல நாங்கள் செத்தாலும் நலம். எப்படிப்பட்ட வார்த்தை பாத்தீங்களா? தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. வாக்குத்தத்தம் இவங்களுக்கு. அவர் சொன்னார் வாக்குத்தத்தம். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார். இதான் வாக்குத்தத்தம். ஆனா இவங்க சொல்றாங்க, இந்த வனாந்திரத்துல நாங்கள் செத்தாலும் நலம். அடிக்கடி சொல்றான். நான் ஒரு தடவை வாஸ்து காமிச்சேன். நீங்க போய் வாஸ்து பாருங்க பின்னாடி. சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் செத்துருவேன்னு சொன்னா செத்துருவனா? இப்ப என்னவா? உடவு சொன்னா என்னவா? கத்தவே மாட்டுறானுங்க. இங்க பாருங்க நாங்க செத்துருவோம். உடனே ஆண்டவர், என்னப்பா எல்லாரும் இப்படி சொல்றீங்க? நிறைய பேர் சேர்ந்துட்டு சொல்றீங்களே. இங்க பாருங்க, இந்த வனாந்தரத்துல அங்க செத்துருவோம். ஆண்டவனே பயந்து போய், அப்படிலாம் செய்யாதீங்கப்பா, அப்படிலாம் செஞ்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கானுங்க. தண்ணீரனா சொல்றானுங்க, நாங்களும் எங்கள் பெஞ்சாதிகளும் எங்கள் பிள்ளைகளும் சாகும்படிக்கா எங்களை கொண்டு வந்தீர். நாங்களும் எங்கள் ஆடு மாடுகளும் கொல்லும்படிக்கு எங்களை இந்த வனாந்தரத்தை கொண்டு வந்தீரே. மண்ணா இல்லைன்னா சொல்றானுங்க, நான்வெஜ் இல்லைன்னா பேசுறானுங்க, ஏதாவது எதிரியில் வந்தா பேசுறானுங்க, ஏதாவது தடை வந்தா பேசுறானுங்க. எல்லா முறையும் சொல்றாங்க, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். கடைசியில என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, அவங்க எல்லாரும் வனாந்தரத்திலே செத்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் பெற்றுக்கொண்டாங்க. நான் பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா, ஆமா ரொம்ப முக்கியம்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுவதன் கனியை புசிப்பார்கள். எதிர்மறையான சூழ்நிலை தான் வாழ்க்கையில. கொஞ்சம் கஷ்டம்தான். ஜெபம் பண்ணு, கர்த்தரை துதி, கர்த்தரை வார்த்தை அறிக்கை செய்யி. செத்துருவேன் சொன்னா காரியம் மாறிடுமா? அப்படி சொல்ல கூடாது இல்லையா? ஆனா யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க. என்ன 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிட்டு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. 8ஆம் வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். நம் உடனே போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் சொல்லி பேசுறாங்க. இவங்களும் அதே சூழ்நிலை இருக்கிறாங்க. நீ ஏன் வார்த்தையை பேசினா அதைத்தான் நீ அனுபவிப்பாய். இப்போ யோசுவா காலேபும் பேசுனாங்க, கொண்டு போய் சேர்ப்பாருன்னு பேசுனாங்க. அங்க வாசிப்போமே, யோசுவா 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாக இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில்
கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயுடைய சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். அடிக்கடி சொல்லாரு, கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இந்த தேசத்தை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமா இருக்கும்படி கொடுப்பேன்னு சொன்னாரு. அதே மாதிரி கொடுத்தார். சரியா சொல்ல போனா கர்த்தர் சொன்னது உண்மைதான். ஆனா அதை யாரும் சொன்னா? காலேபு சொன்னாரு, யோசாவும் சொன்னாரு. சொல்லலாம் என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. மெஜாரிட்டியா சொல்றாங்க வனாந்திரத்துல செத்தாலும் நலன். ஆனா இவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, கர்த்தர் எங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் அதையே சொல்ல போறீங்க? 85 வயசாச்சு, அப்பவும் சொல்றாரு, இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அப்ப ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில பெரும்பான்மையான பேர் வாய் என்ன செய்யல, நாவு என்ன செய்யல, மாறவே இல்லை. அவங்க பேசினதான் பெற்றுக்கொண்டாங்க. அவங்க வாய் ரட்சிக்கப்படல, அங்க மாற்றமே வரல. அவங்க சொன்னாங்க, யெகோவா தெய்வமே எங்க தெய்வம்னு சொன்னாங்க. நாம கூட சொல்றோம் இயேசுவே ஆண்டவன் சொல்றோம். ஆனா ஒரு விஷயத்துல ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்ல. அது எங்கன்னு வாசிங்களேன். எடுத்துங்க, சங்கீதம் 12ல 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுவார்கள். அது சொன்னேன் இல்லையா, என் வாயி நான் எப்படி வேணா பேசுவேன், என்ன வேணா பேசுவேன் அப்படின்னு சொல்ற அவங்களுக்கு அங்க போட்டிருக்கு. உண்மைதான். அப்படி சொன்னா நான் என்ன வேணா பேசுவேன் அப்படி சொன்னா அவங்க ஒண்ணு சொல்றாங்க, எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். நாங்க என்ன வேணா பேசுவோம், யார் எங்களுக்கு ஆண்டவன்? எங்க நாவுக்கு நான் தான் ஆண்டவன், நான் தான் கர்த்தர் அப்படின்னு சொல்றாங்க. இயேசுவே ஆண்டவன் சொன்னவங்க தான். ஆனா நாவுக்கு கர்த்தர் ஆண்டவன் என்ன செய்யல, அனுமதிக்கல. நான் என்ன பேசணும் பேசக்கூடாது என்பதை நிர்ணயிக்கிற ஒரு பொறுப்பை கர்த்தருக்கு என்ன செய்யல, கொடுக்கல. இது கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமான, நான் அப்படி பேசக்கூடாது என்ன செய்யலவங்க இடம் கொடுக்கவில்லை, கர்த்தருக்கு இடம் கொடுக்கல. இந்த காலை வேளை கர்த்தர் கேட்கிறார், நீங்க எத்தனை பேர் உங்க நாவுக்கு இயேசு ஆண்டவரா வைக்கிறீங்க? சொல்லுங்க, என் நாவுக்கு என் வாய்க்கு இயேசுவே ஆண்டவரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இஷ்டத்துக்கு பேச கூடாது, மனசுக்கு தோன்றதெல்லாம் பேச கூடாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் தானே செய்யணும், பேசணும். ஏன்னா வார்த்தையை குறித்து, நாவை குறித்து ஒரு பிரதானமான வெளிப்பாடு, நான் எதையெல்லாம் பேசுறேனோ அதையெல்லாம் சிருஷ்டித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா தேவன் அப்படிதான் இருக்காரு பாருங்க. ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். அங்க போங்க, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. நல்ல உதாரணம். வானத்திலிருந்து மழை பெய்யுது, அது பூமியை நனைக்குது, வானத்திலிருந்து இறங்குது. ஆனா சும்மா என்ன செய்யறதில்ல, கவனிக்கிறீங்களா, திரும்புறது இல்ல. அந்த அனுப்பப்பட்ட மழை அது சும்மா திரும்பாமல் என்ன செய்யுது, பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. அது சும்மா திரும்புறது கிடையாது. பெய்கிற மழை சும்மா திரும்புறது கிடையாது. கண்டிப்பா பூமி என்ன செய்யும், நனைக்கும், முளை கிளம்பும்படி செய்யும், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை என்ன செய்யும், கொடுக்கும். அப்படியே வாசிப்போம். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஒவ்வொரு வார்த்தையா சத்தமா வாசிக்கலாமா? அங்க போட்டிருக்கு, எல்லாம் சொல்லுங்க. என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எப்படி இருக்கும்? மழை எப்படி கிளம்பி பூமியை நனைத்து முளை கிளம்பும்படி செய்கிறதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, அது வெறுமையா இடத்துக்கு திரும்பாமல். சொல்லுங்க, என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாது. அப்ப கண்டிப்பா அனுப்பப்பட்ட வார்த்தை வெறுமையான செய்யாது,
திரும்பவே திரும்பாது. வெறுமையா வராது. அதான் சொன்னது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. அதிகமா பேசுங்க. ஆனா ஒண்ணு ரெடியா இருந்துக்கங்க. அது பேசி உண்டாகிற விளைவுகளை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருந்து கொள்ளுங்க. அதோட கான்சிக்வன்சஸ நீங்க தானே செய்யணும். ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது வெறுமை இடத்துக்கு திரும்பாது. மறுபடியும் சொல்லுவோம். நான் பேசுகிற வார்த்தை வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாது. 3வது போட்டிருக்கு. அப்படி திரும்பாம அது நான் விரும்புகிறதை செய்யும். சொல்லுங்க. நான் பேசுகிற வார்த்தை நான் விரும்புகிறதை செய்யும். தோல்வியை விரும்புறீங்களா? தோல்வி விரும்புறீங்களா? நஷ்டத்தை விரும்புறீங்களா? ஆனா அதை என்ன செய்யறோம்? விரும்ப மாட்டேன்றோம். ஆனா என்ன செஞ்சிடும்? பேசிடும். பேசினா சும்மா இருக்காது. அது வெறுமையா திரும்பாது. அது அது எதற்காக அனுப்பப்படும்? அதை என்ன செய்ய? கண்டிப்பா செய்யும். அப்ப நான் எதை விரும்புறேனோ அதை என்ன செய்யணும்? பேசணும். கர்த்தர் இங்க ஒண்ணு பண்றாரு. நான் வசனத்தை அனுப்பினேன்னா அது ஒண்ணே ஒண்ணா செய்யும். நான் விரும்புகிறதே அதை செய்யும். வார்த்தை நான் விரும்புகிறத செய்யும். கடைசியா போட்டிருக்கு. நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் பேசுகிற வார்த்தை எதை செய்யும்படி அனுப்பியிருக்கிறனோ அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வார்த்தை போய் அதை என்ன செஞ்சிடும்? செய்து விடும். இப்படிதான் கர்த்தர் ஆபரேட் பண்றார். மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை அணைத்து முளைகிளம்பும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமே இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தர் இப்படிதான் வேலை செய்தார். அப்ப அங்க போட்டிருக்கு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. நீங்க நிக்கிறீங்க ஒருவேளை அந்த இடத்துல. என்ன பேசியிருப்பீங்க? என்ன பேசியிருப்போம் தெரியுமா? இருளா இருக்குது. என்ன செய்யறது யோசிச்சுட்டு இருளாவே இருந்துகிட்டே இருக்குது. வெறுமையா வேற இருக்குது. ரொம்ப வெறுமையா இருக்கு. இது வேற இல்ல, அது வேற இல்ல. வெறுமையா வேற இருக்குது. இதுல ஒழுங்கின்மையா வேற இருக்குது. சரி, ஏதாவது இருந்தா உன்ன பிறந்தா பரவாயில்ல. வெறுமையும் இருக்குது, ஒழுங்கின்மையும் இருக்குது, இருளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்ப அது என்ன செய்யாது? மாறவே மாறாது. ஏன்னா வார்த்தை என்ன செய்யும்? சிருஷ்டிக்கும். இப்ப நாம பேசுற மாதிரி கர்த்தர் பேசியிருந்தாருன்னா பேசுவாரன் கேட்டா பேச மாட்டா. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவர் வார்த்தை சிருஷ்டிக்கும். அப்படிதான் நம்மள உண்டாக்கியிருக்காரு. ஆனா அவருக்கு நல்லா தெரியுது வார்த்தை என்ன செய்யும்? சிருஷ்டிக்கும். சிருஷ்டிக்கிற வல்லமை வார்த்தைக்கு இருக்கிறதுனால அவர் இது இல்ல, அது இல்ல, இதுதான் இருக்குது, அது இன்னும் வரல, இது வரைக்கும் இது நடக்கவே இல்ல, இப்படின்னா அந்த பிரச்சனையை என்ன செய்யல? கொஞ்சம் கூட பேசவே இல்ல. சரி, வாழ்க்கையில் நம்ம சில நேரங்கள்ல பேசிடுறோம், எடுத்து பேசிடுறோம். ஆனா இது விளங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நாம ரொம்ப நம்ம வார்த்தையில கவனமாயிருவோம், தேர ஆரம்பிச்சிருவோம். நாவு ருசி பார்க்கறதுக்கு மாத்திரம் கிடையாது. நாவு சிருஷ்டிக்கும் ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. என் வாழ்க்கையை கட்டுகிற ஒரு ஆயுதமா இருக்குது. என் நாவிலிருந்து உண்டாகிற வார்த்தையில் சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறதுனால நான் பேசினாலே ஜீவனுக்கு ஏதுவாக பேச போகிறேன். பெருக்கத்தை தான் பேச போறேன், உயர்வை தான் பேச போறேன், சுகத்தை தான் நான் பேச போறேன், கர்த்தர் வார்த்தையை தான் நான் பேச போறேன், கர்த்தர் தான் துதிக்க போறேன், கர்த்தர் என்ன சொன்னாலும் அதைத்தான் நான் சொல்ல போறேன்.